மயக்கும் மாலை பொழுதே நீ போ போ, இனிக்கும் இந்த இரவே நீ வா வா. வணக்கம் நண்பர்களே, மீண்டும் உங்களை தொடர்ந்து சந்தித்து கொண்டிருப்பதில் மகிழ்வடைகிறேன். கவலைகளை மறப்பதற்கு மட்டுமல்ல, தூக்கம் வருவதற்கு மட்டுமல்ல, நம்முடைய வாழ்க்கையை சுவையூட்டுவதற்கும் கதைகள் என்பது மிகவும் முக்கியமான ஒரு விஷயம். விதவிதமான கதைகளை நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம், பார்த்து கொண்டிருக்கிறோம். குட்டி குட்டி கதைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ள எனக்கு வாய்ப்பளித்து ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை மாலையும் உங்களோடு நான் சந்தித்து கொண்டிருப்பது மிக்க மகிழ்ச்சி. தொடர்ந்து கேட்போம் நண்பர்களே. நன்றி, வணக்கம். வணக்கம் நண்பர்களே. இந்த வாரம் நம்ம விஆர்எஸ் அப்படிங்கிற ஒரு கதையை பற்றி பார்க்க போகிறோம். பத்மநாபன் சசிகலா தம்பதி கல்யாணம் ஆகி 3 மாதம் ஆயிருக்கு. அவங்க அப்பா அம்மா ரெண்டு பேருடைய அப்பா அம்மாவும் அந்த ஊரில் தான் வேறு இடங்களில் குடியிருக்கிறாங்க. ஆனால் இவங்க தனி குடுத்தனத்தில் இருக்காங்க. சசிகலா அவங்களோட காலேஜ் முடித்த உடனே அவங்க அப்பாவோட இன்ஃப்ளூயன்ஸில் ஒரு தனியார் வங்கியில் வேலைக்கு சேர்ந்துட்டாங்க. பத்மநாபன் அவரோட காலேஜ் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பிஜி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பேங்க் எக்ஸாம் எழுதி இப்போ தான் ஒரு 1 இயர் தான் ஆச்சு அவன் வேலைக்கு சேர்ந்து. சசிகலாவுக்குள்ளே 6 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிட்டா. ஒரு சீனியர் அசிஸ்டண்ட்டாக அவங்க பேங்க்கில் ஆகிட்டா. இவர் இப்போ தான் வேலைக்கு சேர்ந்துருக்கிறாரு. கல்யாணம் ஆனவங்க இவங்க 2 பேரும் தனி கொடுத்துன்னு வச்சுட்டாங்க. காலையில் 9 மணிக்கு கிளம்பிடுவாங்க வேலைக்கு. 5 மணிக்கு சசிகலா எழுந்து வாசல் பெருக்கி எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு சமையல்லாம் பண்ணி எல்லாத்தையும் முடிச்சுட்டு 9 மணிக்கு தான் அவள் முடியும் அவளோட வேலை. பத்மநாபன் 8 மணிக்கு தான் எழுந்துக்குவான். எழுந்து நிதானமாக குளித்து ரெடியாகி 9 மணிக்கு அவன் சாப்பாடு டேபிளுக்கு வரும்போது டிஃபன் ரெடியாக இருக்கும். அவன் உட்காந்து சாப்பிட்டு முடிச்சுடுவான். சசிகலா போய் குளிச்சுட்டு வந்து அவசரமாக ஒரு 2 இட்லி இல்லை 1 தோசை, 1 கரண்டி பொங்கல், இல்லைனா 1 கரண்டி உப்புமா, இவ்வளோ தான் அவளுக்கு சாப்பிட டைம் இருக்கும். 9 மணிக்கு 2 பேரும் வீட்டை விட்டு கிளம்புனா தான் சசிகலாவை கொண்டு போய் அவளோட பேங்க்கில் விட்டுட்டு பத்மநாபன் அவன் பேங்க் போயிடுவான். இது தினப்படி வழக்கம். சாயந்தரம் 5 மணிக்கு சரியாக பத்மநாபன் அவனோட பேங்க்லேருந்து கிளம்பிடுவான். ஆனால் சசிகலாவுக்கு அப்படி முடியாது. அவள் சீனியர் அக்கௌண்டன்ட், அது இல்லாமல் தனியார் வங்கினால அவளோட வேலைங்க அதிகமாக இருக்கும். 7 மணி ஆகிடும் அவன் முடியறதுக்கு. இவன் 5 மணிக்கெலாம் கிளம்பி எங்கன்னா ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு இல்லை வீட்டுக்கு என்ன போயிட்டு கூட வருவான். 7 மணிக்கு இவளை கூப்பிட்டு வீட்டு போவான். அதுக்கு மேலே போயிட்டு நைட்டு டிஃபன் செஞ்சு சாப்பிட்டுட்டு படுக்கணும். ரொம்ப டயர்டாக இருந்துச்சுன்னா ஹோட்டலே சாப்பிட்டு போயிடுவாங்க. ஞாயிற்றுக்கிழமை வந்தால் தான் அவங்களுக்கு எல்லாருக்குமே கொஞ்சம் நேரம் கிடைக்கும். அந்த நேரத்தில் வீட்டில் இருக்கிற வேலைங்க, அப்புறமா மத்தியானத்தில் சினிமாவுக்கு போகிறது, சாயந்தரம் கோயிலுக்கு போகிறது, இல்லைன்னா இவங்க வீட்டுக்கோ இல்லை அவங்க வீட்டுக்கோ போகிறது, இப்படியாக இவங்களோட வாழ்க்கை ஓடின்னு இருந்துச்சு. ஒரு 2 வருஷம் நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறமா ஒரு பையன் பிறந்தான். ஒரு 6 மாதம் சசிகலா வீட்டில் இருந்தாங்க. அப்புறம் ஒரு 6 மாதம் பத்மநாபன் வீட்டில் இருந்தாங்க. பையனுக்கு 1 வயசானவுடனே இவங்க திருப்பி அவங்க வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்டாங்க. பையனை காலையில் ரெடி பண்ணி க்ரஷில் கொண்டு போய் விட்டு போயிடணும். அப்போவும் சசிகலா காலையில் 5 மணிக்கு எழுந்திக்கணும். பத்மநாபன் 8 மணிக்கு தான் எழுந்து வருவான். சசிகலா இருக்கிற வேலையில் குழந்தைய எழுப்பி அவனை ரெடி பண்ணி அவனுக்கு ஒரு பேக் ரெடி பண்ணி. இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா சசிகலாவுக்கு 2 இட்லி 1 இட்லி ஆயிடுச்சு. இந்த பொங்கல், உப்புமா இதெல்லாம் அரைக்கரண்டி ஆயிடுச்சு. ஏன்னா நேரம் கிடையாது. குழந்தைங்க ஊட்டணும், இவ்வளோ சாப்பிட்ணும். பத்மநாபன் எதுவும் செய்ய மாட்டான். வழக்கம் போல் எழுந்துப்பான், அவன் மட்டும் ரெடி ஆவான். 9 மணிக்கு அவன் வேறு வண்டி எடுத்துன்னு கிளம்ப வேண்டியதான். நேராக கூப்பிட்டு போயிட்டு குழந்தைய க்ரஷில் விட்டுட்டு அதுக்கப்புறம் பேங்க் போயிடுவா, இவரும் பேங்க் போயிடுவார். இதுதான் இப்போ வாழ்க்கை ஆயிடுச்சு. இப்படி இருக்கிறனால ஒரு நாள் திடீர்னு சசிகலாவுக்கு ஃபோன் வருது. பையனுக்கு ஃபீவர், உடனே கிளம்பிவாங்க. உடனே பத்மநாபன் ஃபோன் பண்ணுறா. 2 பேரும் அடிச்சு பிடிச்சின்னு போகிறாங்க. பார்த்தா 102 103 டிகிரி ஃபீவர். உடனே அவனை கூப்பிட்டு போகிறாங்க. அவங்களோட குழந்தை நல மருத்துவர்கிட்ட போனோன்னா அவர் பார்த்துட்டு குழந்தை இங்கேயே நைட்டு இருக்கட்டுன்றாரு. நைட்டு அட்மிட் பண்ணிவிட்டு பார்த்தா குழந்தைக்கு டெங்கு ஃபீவர். ஏறக்குறைய 2 வாரம் அவங்களோட வாழ்க்கையை ரொம்ப கஷ்டமாகி
அந்த மருத்துவமனையிலே இருக்கிற மாதிரி ஒரு நிலைமை ஆகிப்போச்சு. ஒரு வழியாக குழந்தை ரெக்கவர் ஆச்சு. அதுக்கப்புறம் திருப்பி வந்து சசிகலா ஒரு மாதம் மெடிக்கல் லீவ் போட்டு குழந்தைய பார்க்க ஆரம்பித்தா. பார்த்து முடிச்சுட்டு திருப்பி கொண்டு போய் க்ரஷில் கொண்டு போய் விட்டாங்க. ஒரு மாதம் கழிச்சு திருப்பி அன்றைக்கி சாயந்தரம் அதேமாதிரி ஃபோன், குழந்தைக்கு ஃபீவர், திருப்பியும் வந்து இப்படியே போச்சு. ஒரு நாள் சாயந்தரம் சசிகலா சொல்கிறா, பத்மநாகிட்ட, எனக்கு ஒரு ஐடியா தோணுது. என்ன இது? இந்த மாதிரி நம்ம 2 பேரும் ஓடினே இருந்தோம்னா குழந்தையோடைய ஹெல்த் ரொம்ப ஸ்பாயில் ஆகிடும் போல இருக்குது. 2 பேரும் வேலைக்கு போகிறது கஷ்டமாக இருக்குது. ஒருத்தர் வீட்டிலேருந்து குழந்தைய பார்த்துக்கினா நல்லா இருக்கும்ல அப்படிங்கிறான். நான் அப்படியே யோசிக்கிறான். சரி, நாளைக்கு அதை பற்றி பேசலாம் அப்படின்றான். அடுத்த நாள் காலையில் வழக்கம் போல் ஓட்டம், ஒன்றும் இல்லை. அன்றைக்கி சாயந்தரம் திருப்பி வீட்டுக்கு வந்த உடனே, சாப்பிட்டுட்டு உட்காந்த உடனே பத்மநாபன் சொல்கிறான் சசிகலா கிட்ட, சசி, நான் முடிவு பண்ணிட்டேன், இந்த மாதிரி போயிட்டு இருக்கிறது கஷ்டம், அதனால் ஒருத்தர் விஆர்எஸ் வாங்கிறது நல்லது அப்படிங்கிறான். சசிகலாவுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. ஆகா, நிம்மதிராப்பா, வேலை போதும், சசிகலான்ற ஒரு இந்த ஓட்டக்காரிக்கு ஒரு நிம்மதி, நம்ம வீட்டில் இருக்கலாம் அப்படின்னு நினச்சினே இருக்கும்போது அடுத்த வார்த்தை சொல்கிறான் பத்மநாபன், நான் விஆர்எஸ் வாங்குற முடிவு பண்ணிட்டேன். ஏன்னா நீ சீனியர் அசிஸ்டண்ட்டு, உனக்கு அடுத்த ப்ரமோஷன்லாம் வரும். தனியார் வங்கினால நீ என்ன வேணால் இஷ்டப்பட்ட மாதிரிலாம் இடம் மாற்றிக்கலாம். நான் நேஷ்னலைஸ் பேங்க்கில் இருக்கிறேன், நான் நினச்ச மாதிரிலாம் எங்கேயும் போக முடியாது அப்படிங்கிறான். சசிகலாவுக்கு தூக்கி வாரி போட்டுச்சு. என்னடா இது, நம்ம வந்து பிள்ளையார் பிடிக்கலான்னு நினச்சா குரங்காயிடுச்சு அப்படின்னு முழிக்கிறா. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிக்கிறா. என்ன சொல்ல முடியும், புருஷனை எடுத்து என்ன பேச முடியும்? அமைதியாக கேட்டுன்னு இருக்கா. அடுத்த நாள் காலைல வழக்கம் போல் எல்லாம் எழுந்தாங்க, ஓடினாங்க. சாயந்தரம் வந்த உடனே பத்மநாபன் சொல்கிறான், நான் வந்து ஹெட் ஆஃபீஸ்க்கு லெட்டர் எழுதிட்டேன், விஆர்எஸ் என்னோடய ரெசிக்னேஷன் லெட்டர்லாம் கொடுத்துட்டேன், அநேகமாக ஒரு 2 வாரத்தில் எல்லாம் முடிஞ்சிடும் அப்படிங்கிறான். சசிகலாவுக்கு அப்போது நப்பாசை, சரி பார்க்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கா. அந்த நாளும் வந்துச்சு. பத்மநாபன் ரிட்டையர்டு பத்மநாபன் ஆகிட்டார். ரிட்டையர்ட் ஆகி முடித்தேன். அடுத்த நாள் காலையில் வழக்கம் போல் சசிகலா 5 மணிக்கு எழுந்திக்கிறா, எல்லா வேலையும் பார்க்குறா. பத்மநாபன் வழக்கம் போல் 8 மணிக்கு எழுந்திக்கிறான். ரெடி ஆகலை, அப்படியே வந்துட்டு ஒரே ஒரு வித்தியாசம், அவன் நீ குளிக்கலை, வாமா போகலான்னு சொல்கிறான். ஸோ தினப்படியாக வாழ்க்கை எப்படி ஆயிடுச்சுன்னா, சசிகலாவுக்கு அதே ஓட்டம், பத்மநாபன் ரிலாக்ஸ்டாக இருக்கிறான். நினச்சது ஒன்று, நடந்தது ஒன்று. நன்றி அன்பர்களே, மீண்டும் சந்திப்போம். ஏன் பெண்ணென்று பிறந்தாய், ஏன் என் கண்ணில் விழுந்தாய்?